மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3 பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய டார்கெட் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் திரு மோகன்ராஜ் நாராயணனுடைய காலை பொழுது இப்படித்தான் இருக்கும். ஒரு தனியார் பள்ளியில் வேதியியல் ஆசிரியராய் பணிபுரிந்த ஒரு சாதாரண சுருட்டு தொழிலாளியின் மகன் இன்று 3 பள்ளிகளை நடத்தும் அளவுக்கு இந்த சிறு வயதிலேயே வளர்ந்தது எப்படி? எது நல்லா வருதோ அதை போட்டுக்க வேண்டியதான், பாக்கியெல்லாம் கட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்தப்போ இந்த கிரவுண்டு எப்படி தெரியுமா இருந்தது? அந்த சைடு ஃபுல்லாக வாழை மரம், தோப்பு மாதிரி இருக்கும் நிறைய இல்லையா? இது இந்த டாய்லெட்டுக்குள்ளே கவர்மெண்ட் படி நம்ம வந்து தேட்டருக்கு போகிறப்ப டாய்லெட் இருக்கும்ல, தொட்டி தண்ணி அங்கங்கே கட்டை கட்டி வச்சுருப்பாங்க. கிளாஸ் ரூம் தண்ணி கிடையாது, உள்ளுக்குள்ளே வந்து குடிக்க எங்கேயுமே தண்ணி கிடையாது. டாய்லெட்டே போக மாட்டாங்களாம் பசங்கள்லாம், ஸ்டாஃபுக்கு மட்டும் ஒரு டாய்லெட்டு. கரண்ட்டே இருக்காதுப்பா, பவர் சப்ளையே இருக்காதுப்பா. ஒரு ஸ்கூலுன்னா முதல்ல டாய்லெட் நல்லா இருக்கணும், தண்ணி குடிக்கிற தண்ணி, காற்றோட்டமான அது ரூமு, இது 3 இருந்தால் தான் ஸ்கூலு. முதல்ல ஸ்கூல் வந்தப்போ இதை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. டைரக்டர் முதல்ல நம்ம டீமில் இருக்க எல்லாருமே வேணாம், அது நட்டமாக போவோம் அப்படி இப்படின்னு. 200 இருந்த சென்ட் இன்னைக்கு அப்படியே 450 ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யாரை பயன்படுத்துகிறோம்? சார்கோலை பயன்படுத்தும் போது. சீர்காழியில் 20 வருடங்கள் பழமையான இப்பள்ளியை சமீபத்தில் வாங்கியது டார்கெட் கல்வி குழுமம். மோசமான நிலையில் இருந்த கட்டடங்களை எல்லாம் புனரமைத்து மற்ற 2 பள்ளிகளைப் போல இப்பள்ளியையும் சிறந்த முறையில் வழிநடத்தி வருகிறார் திரு மோகன்ராஜ் அவர்கள். இது சுவிட்ச் போட்டாங்க ஃபேன் ஓடுற மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா அது மக்கள் செய்யும். டிஎஃப்சி இந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வரலாறு எல்லாம் சொல்லும். கிரிக்கெட்டு டிவிஎம்எல்ல காலேஜ் டைம் கேட்கலாம். ஆண்டனி செட்டு டூர் வச்சுருக்கணும். காலேஜ் ஸ்கூல் சேர்ந்த வருஷம் 2004-05 டியூஷன் சென்டருக்கு முதல் செட் டியூஷன் கூட்டி வச்சுருப்பேன். நான் அவனுக்கு சதாப்தி போயிருந்தேன். என் பேர் லெஃப்டினன்ட் கமாண்டர் ஆண்டனி. நான் நேவியில் இருந்து சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். படித்தது எல்லாமே எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ நான் ஸ்காலர் விவேக், 10 years சர்வீஸ் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், 2009 பேட்ச். சார் 2009 பாஸ் அவுட் ஆனேன் 12th. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு என் முத்துக்குமார் சார் இருந்தார். அவர் தான் கெமிஸ்ட்ரியை வந்து ரீடிஃபைன் பண்ணுற அளவுக்கு சூப்பராக கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து 8th வந்தார் அவர். 8th 9th எங்களுக்கு படிக்க வச்சார். அதுக்கப்புறம் ஹி வென்ட் டு அன் இண்டஸ்ட்ரி. அப்போ திரும்பி இன்னொரு எண்ணம் என்ட்ரி, அதுதான் மோகன்ராஜ் சார் என்ட்ரி. அந்த என்ட்ரி ஃபஸ்ட் டேவே எண்ணம்னு ஒன்னே நாங்கள் ரொம்ப ஹைப்பராக சந்தோஷமாக இருந்தோம். ஓகே, இது வந்து நம்ம முத்து சார் வர்றாரு அப்படின்ட்டு. மோகன்ராஜ் சார் வந்தோடனே ஆள் பார்க்க வேற மாதிரி இருக்கிறார். அவர் ரொம்ப ஃபேராக இருப்பார். மோகன்ராஜ் சார் கொஞ்சம் மாநிலமாக இருப்பாங்க. அவர் கொஞ்சம் நல்லா தொப்பெல்லாம் இருக்கும். இவரெல்லாம் செம ஃபிட்டாக, என்னடா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களே அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ளார வந்தோடனே எதுக்காரு என்ன குத்துனாரு என்னன்னு தெரியல. நான் தான் ஃபஸ்ட்டு கார்னர் பெஞ்சில் உட்காந்துருக்கேன். டப்புன்னு வயிற்றுல குத்திட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறாரே, வரலாம் நம்மளால் நம்பலாமா அப்படின்ற மாதிரி பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு சார் சேர்ந்துருக்காரா, செமையாக போட்டு அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட்டாதுன்னா பலாருன்னு அரைஞ்ச பொத்துன்னு விழுந்துருவான். ஒரு கொட்டு தான்ப்பா பொண்ணுங்களுக்குண்ணா, டக்குன்னு உள்ளே போய்ட்டு வெளில வரும். எப்படி அடிப்பீங்கன்னு ஒரு தடவை கேட்டதை யாவன் ஒரே ஒரு கொட்டுச்சாங்க. அதுலேருந்து கேட்கறதே இல்லை, வாயை திறக்கறது இல்லை. கண்ணு கலக்கி தள்ளியாக ஊற்றி அடிப்பாரு, பின்னி எடுத்துட்டு அதுவா ஐயோ அந்த டியூஷன் தட்டுறா. ஸோ ஐ ரிமெம்பர் தட் என்ட்ரி வெரி வெல். அறிவாலயம் ஸ்கூலில் 2003
வேலை பார்த்தப்ப அடிச்சிட்டு மொதல் டூருன்னு அழைச்சிட்டு போனதே ஒன்று தான். நீடூர் பசங்க எல்லாம் முஸ்லீம் பசங்க எல்லாம் 2003. அவங்களுக்கு எனக்கு வித்தியாசமே தெரியாது. பிளாக் தண்டரா சார்? எப்படி வருவார் காற்று மாதிரி இந்த பயிரோட தூக்கி மேலே வச்சுக்கிட்டு 2003 எங்கள் வாத்தியார் எங்கே போனோம் எங்கள் சார் எங்கே இருக்காரு. சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவார். ஷர்ட் போட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டில் தான் வருவார், ஹாஃப் ஹேண்ட் போட மாட்டார். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் எப்போவுமே இன் பண்ணியிருப்பார், பெல்ட் போட்டிருப்பார், ஸ்லிம் பேண்ட் இருக்கும் அண்ட் ஷூஸ் போடுவார் அண்ட் ஒரு க்ரக்ஸ் வண்டியில் வருவார். அதுதான் மோகன்ராஜ் சார். இட்ஸ் அ ஃபிக்ஸ்ட் இமேஜ் அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், நான் வந்து இந்த க்ரக்ஸுக்கு பெரிய ஃபேனாக இருந்தேன். இது எம்எஸ்சி படிக்கிறப்ப எடுத்துருக்கு. இவர் எனக்கு குருநாதர்னா எப்படின்னு கேட்குறேன்னாப்பா, இப்போ எல்லாருமே நல்லா நடத்துவாங்கப்பா பிரமாதமாக. எனக்கு கெமிஸ்ட்ரியில் ஆர்வம் வந்தது அதனால தான். நம்மளோட நிறையா விஷயங்களை ஈஸியாக சரி பண்ணுவார். எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். பட் கெமிஸ்ட்ரியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணமே மோகன்ராஜ் சார் தான். அந்த அளவுக்கு ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் யூஸ் டு பி தரோ. கெமிஸ்ட்ரி எனக்கு அவ்வளோ பிடிக்கும்பா. அந்த கிளாஸ் வந்து தட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டு மீ. அந்த கிளாஸில் வந்து ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் சட்னி. சொன்னார், பூந்தி எடுக்கலாம், காரசேவ் எடுக்கலாம், கடலை எடுக்கலாம், இது 3 காம்போனன்ட்ஸு. அந்த காம்போனன்ட்ஸை மிக்ஸ் பண்ணனா அதான் மிக்சரு. அந்த மிக்சர் தான் உனக்கு மிக்சர். திரும்பியும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணாலும் அதை அப்படியே சாப்பிட்லாம். அதே மாதிரி காம்பவுண்ட் சட்னி தான் காம்பவுண்ட். C ஃபார் காம்பவுண்ட், C ஃபார் சட்னி. சட்னியில் வந்து தேங்காய் இருக்குது, உனக்கு வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது. அரைச்சிட்டனா அதை பிரிக்க முடியாது, அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி ஆகிடுச்சுன்னா ஐஸ் ஆகிடுதுல்ல, அதுதான் அல்கலை. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பிரிக்க முடியாது. அதை வந்து நம்ம மெட்டலில் வச்சோம்னா அது பேர் அலாய். தட் ஆக்சுவலி ஸ்டிக் டு மை மைண்ட் ஈவன் டேட். இட்ஸ் ஸோ ஈஸி. யாரும் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது இன்றைக்கும் போய் நடத்தினா ஒரு பய கூட புரியலன்னு சொல்ல மாட்டான், அப்படியே கரைச்சி வாயில் ஊற்றி விட்டுரும். புரியாதவனுக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி தான். நாட் ஓன்லி அந்த ஃபஸ்ட்டு நல்லா படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னா அதோடு முடிச்சுட்டு போகிறது கிடையாது. கடைசியில் ஒருத்தவனுக்கு புரியலனா கூட அதை 10 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நாங்கள்லாமே ஒரு 10 மணி ஆனால் தூங்கிடுவோம்ப்பா. அவங்க லைட்டை போட்டு 12 மணி வரைக்கும் படிப்பாங்கப்பா. 12, 12:30, 1 கூட ஆகும் சம்டைம்ஸ். 1 மணி ஆகிடும். திரும்ப கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் அவங்க வந்து ரெடி ஆகிட்டு டியூஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்பி போக முடியும். 5:30க்கெலாம் ஷார்ப்பாக ரெடி ஆகிடுவாங்கப்பா. ஒரு 5 o'clockலாம் ஏஞ்சிடுவாங்க. 5:30க்கு ரெடி ஆகி வெளிலே போயிடுவாங்க. எனக்கே தெரியாது, ஏஞ்சி பாப்பா இருக்க மாட்டாங்க. சரி, அப்புறம் பூட்டி சாவி உள்ளே தூக்கி போட்டு போயிடுவாங்க. டியூஷன் சென்டர் ஃபோட்டோ விஜய் சார் வீட்டுக்கு முன்னாடி கூரை போட்டாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, டியூஷன் சென்டர். ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த அதே நேரத்தில் டார்கெட் அப்படிங்கிற ஒரு டியூஷன் சென்டரை தான் வீட்டிலேயே தொடங்கி அதை அவருக்கே ஒரு ஈடுபாட்டோடும் ஒழுங்கோடும் நேர்த்தியாகவும் நடத்தி வந்திருக்கிறார். நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச்ப்பா டியூஷனுக்கு. அவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டாஃப். ஐ ரிமெம்பர் சேயிங் தட் எவனும் காப்பி அடிக்கக்கூடாது, சொந்தமாக எழுதிட்டு இருக்குமோ உனக்கு டவுட் வந்துருச்சா, மறந்துடுச்சா, போய் புக்கை திறந்து பார்த்துட்டு திரும்பி வந்துட்டு எழுதிக்க, பரவாயில்ல. ஓப்பன் புக் எஜுகேஷன்ஸ். ஃபார் யூ டு நோ தட் ஆன்சர் யூ நீட் டு ரிமெம்பர் வேர் இட் இஸ் இன் த புக். அட்வான்ஸ்டாக இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பண்ணுறதெல்லாம் அவர் வந்து மயிலாடுதுறையில் அப்போவே இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ காலைல 6 மணிக்கு போவோம்ப்பா, 7:20, 7:30 போர்ஷனை நடத்தி அதை இன்றைக்கி என்ன நடத்தணுமோ நடத்தி முடிச்சிடுவோம்ப்பா. 8:30 மணிக்குள்ளே எழுதி வாங்கிடுவோம்ப்பா. கான்செப்டை புரிஞ்சுட்டு அதை மட்டும் எனக்கு என்னென்ன எழுதி கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவோம், போயிட்டு வா. அட்டென்ஷன் டு டீட்டெயிலிங் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பர்டிகுலர் இந்த இடத்துல நீ வந்து எக்ஸாமில் எழுதும்போது தப்பு பண்ணுவேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. 100 நோட்டு அடிக்கிருக்கோம். நோட்டு அட்டையை பார்த்து எவன் என்ன எழுதியிருக்கான்னு என்னால் சொல்ல முடியும், எவன் கையெழுத்துன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. மொத்த டோட்டல் மார்க்கே 900 இருக்கும், 1200. எனக்கு கெமிஸ்ட்ரி 194 இருக்கும். இதெல்லாம் சொல்லி இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ கிளாஸ் எடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு எதுவும் இல்லையா சார்? கஷ்டமாக தான் இருக்குது. என்ன காரணம்ப்பா, பல பேரை உருவாக்கியிருக்கோம்ப்பா. என்ன ஆனாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி போயிரியா அப்படின்னு தான் எல்லாருக்கும் சொல்லுவார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இங்கேருந்து போயிருப்போம். எஸ்பெஷலி இந்த சிஜியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் போயிருப்போம். சார் வந்து சொன்னது வந்து எல்லாரும் கண்டிப்பாக போய்ட்டு என்சிசியில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 பேர் நான் ஒருத்தன் தான் ஜாயின் பண்ணேன் என்சிசி. யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் சொன்னால் தான் கேட்பேன். மந்திரவாதி பேர் அவனை மாற்றிடுவேன். இதை அப்படியே விட்டுறாதையா, நீ அப்படியே ஃபாலோ பண்ணி டிஃபென்ஸில் போயிரு. ஏன்னா அந்த இன்புட் வந்து அவர் ஆண்டனியான்ட்டு வந்துச்சு. விவேக் இவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது விவேக் வந்து என்கிட்ட தான் வந்து அவர் சஜஷன் காமிச்சார். லைக் விவேக் ஆண்டனியை பார்த்து பேச, ஆண்டனி சொல்லுவான் என்ன பண்ணணுன்ட்டு.
4th இயர் முடிக்கும் போது நான் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆயிடுச்சு. அவனை ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணது நான். ஐ வாஸ் ஸோ ப்ரவுட். இப்படி போ, இது கரெக்டாக இருக்கும், இது செய்யாதன்னு சொல்லுவேன், அதே மாதிரி செய்வோம், சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சாரை போய் பார்த்தேன், இந்த மாதிரி சார் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ரொம்ப சந்தோஷம். அவர் உண்மையிலேயே அவன் வந்து படித்து பெரியாளாவான்ற நினச்சேனே தவிர அவன் இந்த மாதிரி வந்து ஆர்மிக்கெல்லாம் போவான்னு சத்தியமாக நான் நினச்சே பார்த்ததில்ல. வாய்ப்பே இல்லாத 0% போவேன் ஃபிட்னஸில். போயிட்டு வந்து நிற்கிறான், அவங்க ரன்னிங் ஓடுறான், என் கூட பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கிறான். நான் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப ஏழ்மையிலேருந்து வந்த பையன்ப்பா. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப பெரிய லாஸ் ஆகி அவங்களால கடை நடத்த முடியல. அப்போ தான் மோகன்ராஜ் சார்கிட்ட போயிட்டு இருக்கிறேன். ஐ ஸ்டாப் டியூஷன். ஏன்னா 800 ருபீஸ் நல்ல ஞாபகம் இருக்குது. ஃபீஸ் 800 ருபீஸ் பாதியாக கொடுத்தா போதுனாங்க. 400 ரூபா கொடுத்தாச்சு, பாக்கி 400 ரூபா கொடுக்கணும். அவர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்டா வரல அப்படின்னு. சார் என்கிட்ட ஃபீஸ் கொடுக்குறதுக்கு இல்லை, நானே வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டு பார்ட் டைமில் வர காசு தான், அது எங்கள் அப்பா அம்மா வேணும்ட்டாங்க, நான் அவங்கள வந்து ஸ்கூலில் பார்க்குறதே போதும் சார்ன்ட்டேன். பையமாக கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்னை வண்டியில் உட்காரான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மாட்ட பேசுகிறாங்க, கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க, எங்கள் அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்டு விஷயம்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் கேட்டுட்டு போகும்போது அவர் பாக்கெட்லேருந்து அவர் பர்ஸ்லேருந்து பணம் எடுத்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி இனிமேல் டியூஷன் வர வேணான்ட்டோம், அதனால் ரீஃபண்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். போனால் அடுத்த நாள் ஏன்டா திரும்பி டியூஷனுக்கு வரலன்னா தான் காசு திருப்பி கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் எதுக்கு வருது அப்படின்னா, காசு கொடுத்தது வேற இது வேற. அவன் காசு கொடுத்தது உன் பணம் எனக்கு வேணாம், ஆனால் நீ டியூஷனுக்கு வரணும். ஸோ அந்த ஃபீஸே வாங்காமல் என்னை படிக்க வச்சார் அந்த டயத்தில் டியூஷன். இது அது ஸ்கூலு இதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னேண்ணே, இதெல்லாம் எங்கள் அப்பா பன்னீர் சங்கம் மாநாடை எங்கள் அப்பா செலவு பண்ணி பூம்பாறை நடத்தினாங்க. 50,000 செலவு பண்ணி 89ல். அந்த அளவுக்கு எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. எங்கள் அப்பா தான் கொட்டரமாதிரி உள்ளே கொண்டு வந்தது. ஆமாம் ஆமாம், ஒரு ஜூனியர். ஆமாம் ஆமாம், எங்கள் அப்பா பெரியசாமி நல்லா புண்ணு எங்கள் அப்பா தான். என்னோட போட்டுட்டா அது உங்களுக்குலாம் அது வேண்டாம், நீ படிச்சு நீ ஒரு அளவுக்கு இதெல்லாம் வேண்டாம், அது வாங்க அரசியலுக்கு வாங்க, அப்பெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அரசியலா தெரிஞ்சு எங்கேயாவது ஏதாவது சண்டைன்னு சொல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஜஸ்ட் சொன்னோன்னா அறம் முதல்ல எனக்கு தான் கிடையாது. பஞ்சாயத்து அதாவது பிறகு என்ன பண்ண அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, அடி தான். இது என்னன்னா ஏதாவது ரவுடிசம் பண்ணிட்டு ஏதாவது தப்பாக போயிடும்னு பயம் அவங்களுக்கு. ஃபேமிலியோட எந்த இதையும் கொண்டு வந்து ஸ்டார்ட் திணிக்க மாட்டான். அவங்க ஃபேமிலியில் எல்லா பிரச்சனையும் வந்தாலும் எந்த ப்ராப்ளத்தையும் இவங்ககிட்ட கொண்டுட்டே வர மாட்டான்ப்பா. இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் இவங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் போதுன்ற நிலைமைக்கு நான் வந்துடுவேன். இப்போ ஒரு சின்ன விஷயம், பசங்கன்னா சின்னவன்லாம் பெரியவன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் கூட கண்ணு முடிச்சு நான் இவங்களை பார்க்க வேண்டியதே கிடையாது. ஜுரம் வந்ததுன்னா அதுக்கு நானே ரெடி ஆகிடுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ இவங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், தலைமாட்டிலே ஃப்ளாஸ்கில் தண்ணி, அந்த மருந்து எல்லாத்தையும் வச்சுப்பேன், டார்ச் முதற்கொண்டு அடிச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அசந்து தூங்கிடுவோமோன்ற பயத்தில் என்ன பண்ணுவோம், கையை வந்து அந்த அணைச்சி பிடிச்சிப்போம்ல, அணைச்சி பிடிச்சிட்டே படுத்துருப்பேன். அந்த சூடு இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அப்போ எழுந்திரிச்சு உட்காந்து மருந்து கொடுத்துட்டு தலை ஆட்டி தூங்க வச்சுருவேன். அந்தமாதிரி நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்ப்பா இவங்களை. இல்லைப்பா, தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லுது, நான் தொந்தரவு பண்ணுவேன். அது வந்துப்பா அவங்க சரியாக சாப்பிட்டு தூங்குறதே எனக்கு பெரிய விஷயமா தோணுப்பா, அதனால் தொந்தரவு பண்ண மாட்டேன்ப்பா. நான் பிறந்தப்ப அப்பா வந்து கூட அப்பா அவ்வளோ இருக்க மாட்டாங்கண்ணே. இவன் பிறந்தப்போ கூட இருந்தாங்க. என்னன்னா அப்போ ரோட்டரி கிளப் ஸ்கூல் கூட ஆரம்பிக்கல, டியூஷன் சென்டர் தானா. நான் எப்போயுமே அப்பா நான் தூங்குறது தான் பார்ப்பாங்க அப்பா. அது முக்கால்வாசி எப்போனா சாட்டர்டே சண்டே தான் பேசுறதுனா. ஆனால் அப்பயும் அவ்வளோவா இருந்தது இல்லைண்ணே. நைட்டு நேரத்தில் பையன் உடம்பு முடியலன்னு அழுவான், நான் திட்டுவேன். காலைல எழுந்துச்சி யார் வேலையை பார்க்குறது, சத்தம் போட்டிருந்தா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி நமக்கு தப்பாக தெரியுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விகரஸாக இருப்பேன், அது ஒன்றுமே சொல்லாது. அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்து ரூமுக்கு போய்டும், இல்லைன்னா பக்கத்தில் இருந்தானே போய்டும், நான் படுத்துருவேன். இப்படி நான் நினைப்பேன், என்னடா இவ்வளோ வன்முறையாகவும் இப்படிலாம் இருந்திருக்கமேன்னு சொல்லிட்டு நான் நிறைய நேரம் எனக்கே தோணும், இவ்வளோ கோவப்படுறோம். ஏன்னா சொல்கிற மாரி அது என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் சாப்பிட மாட்டேன் எப்போதுமே. அப்படியே எஞ்சி தண்ணி குடிப்பேன், டாய்லெட் போவேன், ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவேன், டியூஷன் போய்டுவேன், திருப்பி ஸ்கூலுக்கு போயிடுவேன், முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்து ஏதோ ஒரு குளிப்பேன், ஏதோ ஒன்று இருக்கிறத சாப்பிடுவேன், திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அங்கே மொத்தம் சாப்பிட்றது ரொம்ப குறைச்சேன், தூங்குறதும் குறைச்சேன். சரி போய் தொலைகிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா. அதாவது என்னடா இது, ஒரு நல்ல தூக்கம் கூட தூங்க முடியாமல் போகிறாங்களே அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா தூங்கட்டும், சாப்பிட்டோம்.
உங்களோட பாதி சக்ஸஸே இப்போ நான் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க தான் போல அப்படின்னு. இல்லை முழுசாகவே காரணம் அதுதான். அப்போ அது வந்து வந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கோம். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் மழை பெஞ்சா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். சரியா இல்லையா? அதாவது தண்ணினா நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், காமெடியாக இருக்கும். நாங்கள் தூங்குறது எப்படி திரும்ப படுப்போம், ஹால்லாம் படுப்போம். கீழே முதல்ல என்ன பண்ணுவேன்னு சொன்னால் ஒரு பெட்ஷீட்டை முதல்ல விரிப்பேன், தார்பாயை விரிப்பேன், தார்பாய்க்கு மேலே பாயை போடுவேன், பாய்க்கு மேலே பெட்ஷீட்டை விரிப்பேன், பெட்ஷீட்டுக்கு மேலே ஒரு வேட்டியை போட்டு அதை கிளிப்பு மாட்டினா அப்படி கீழேருந்து தண்ணி வரும், ஊறும், திப்பு திப்பாக வரும். அடுத்தது கொசுவலையை கட்டி கொசுவலைக்கு மேலே வேட்டியை போட்டு கிளிப்பு போட்டுருவோம். ஏன்னா மேலேருந்து சாரெல்லாம் கீழே பனி கொட்டும், சாரல்லாம் அடிக்கும்ப்பா. இது ஒரு பக்கம் பிரச்சனைனா, இந்த மழை இல்லாமல் காற்றடிக்கிற நேரத்தில் மேலேருந்து அப்படியே வந்து தூசி கீழே கொட்டும். சும்மா ஒரு மணி நேரம் படுத்துருக்கோம், இல்லை 1/2 மணி நேரம் படுத்துருக்கோன்னா மூக்கெல்லாம் எரியும் எனக்கு. இதேமாரி அது எல்லாமே எங்கள் வீட்டில் சுருட்டு கம்பெனின்றதுனால அந்த புகையில மூட்டை வீட்டில் தான் அடிக்கிருக்கும். அந்த புகையில வாடை உள்ளே போய் மூக்கை எரியும், சாயந்தரம் ஜுரம் வந்துடும். அப்போ நமக்கு ஒரு இனம் புரியாத வெறுப்பு, என்னடா அது. அப்போ எப்படியோ முன்னேறி தான் ஆகணும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியும். இது கிடைக்கல அது கிடைக்கல, என்ன கிடைக்குது நமக்கு தெரிஞ்சது ரைட்டு, நல்லா பாடம் நடத்துகிறோம், எல்லா பயிலும் நம்ம பேச்சை கேட்குறான், ரைட்டு விடு. இதை தவிர வேறு எந்த சிந்தனையுமே வச்சதில்லை. உண்மையிலே ஒரு அரக்கத்தனமாக தான் அதுவும். ஆனால் அதில் என்ன கூத்துனுங்கன்னா 6 வருஷம் தான் டியூஷன் சென்டர் நடத்திருக்கேன். 6 வருஷம் தான். 7வது வருஷம்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். என் ஸ்பீடுக்கு எவனுமே இருக்க மாட்டான். செருப்பில் மண் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி நரன்றோம். அது இப்போ சரியாக மெண்டல் வியாதி. இப்போ அது நமக்கு பர்ஃபெக்ஷன் இல்லை, என்ன கர்மமோ அது. செருப்பு மண் இருந்ததுன்னா நம்ம போடவே மாட்டான். கிரவுண்டுக்குள்ளே போனால் செருப்பை கழட்டி வச்சுட்டு வெறுங்காலோட தான் போவேன். செருப்புக்குள்ளே மண் வந்துடும். அப்புறம் வேணே இந்த இறங்க நிறைய நிமிஷம். இருங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இருங்க லைட்டாக தானே. படிப்பு தேவை, உண்மை தெரியும் உலகம் தெரியும் படிப்பாலே, உண்மை தெரியும் உலகம் தெரியும் படிப்பாலே, நம் உடலும் வளரும் தொழிலும் வளரும் உழைப்பாலே, எதற்கும் படிப்பு தேவை, அதோடு உழைப்பு தேவை, முன்னேற படிப்பு தேவை. பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு, பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு, மனப்பக்குவம் கொண்டு மக்கள் முன்னேற காரணம் 2, அதுதான் படிப்பு தேவை, அதோடு உழைப்பு தேவை. வேணாம். ஏன் சார் எல்லாம் இங்கே மேலே போட்டிருக்காங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் போட வேண்டியது தானே. நம்ம இடத்துல போய் போட்டாங்களா இல்லையா வேணாம்? நான் எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டு பாத்ரூம்லேருந்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும். ஒழுங்கு வந்ததுன்னா வேலை இருக்காது. இல்லை வாங்க, நீங்கள் வாங்க உள்ள வாங்க. உங்கள் பொறுப்பு. எனக்கு என்னென்னு ஜெயிக்கிறோம் தோக்கிறோம் அது பிரச்சனை இல்லை, நல்லா விளையாண்டான்னு சொல்லணும். டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் பத்தாதில்ல. அன்றைக்கி பாருங்கள், அந்த அண்டர் 14 ஜெயிச்சிருக்க வேண்டியது. டெக்னிக் எல்லாம் தெரிஞ்சு பால் அவனும் சைடு நம்ம சைடு தான் இருந்தது போல இருக்குது. ஃபுல்லாகவே இவனை தான் எடுத்துகிட்டு போனான், ஆனால் கோல் அடிக்க முடியல. ஃப்யூச்சரில் பண்ணிவிடுவோம் தம்பி. எனக்கு ஒரு பெரிய ஆசை, கிரிக்கெட் கிரவுண்டும் ஃபுட்பால் கிரவுண்டும் ஒன்று செய்யணும்னு ஆசை. ஆனால் இப்போ இதுக்கு உண்டான சூழல் இப்போ இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நம்மளோட இதில் செஞ்சு கொடுத்துரும். சரியா? ஒரு ஒர்க்கை பாருங்கள். ரொம்ப நேரம் உட்காந்திங்களா? நீங்கள் வந்தது எனக்கும் தெரியவும் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். உங்கள் நம்பர் சொல்லுங்கள் தம்பி.
இப்போ என்ன அண்டர் 19 என்ன பண்ணுவாங்க ஜெயிச்சான்ல எப்போ அது டிஸ்ட்ரிக்ட்னா வந்து ஆகல சார். அப்படியா? கண்டிப்பாக இப்போ தான் விளையாடுறதில்ல. சரி தம்பி, வாங்க சார். வெல்கம். வெரி குட். வெல்கம். வாங்க சார். வாங்க. வெரி குட். ஏமி ட்ரெஸ்ஸை அவுந்துருச்சுன்னு அழுகுறானா? கட்டி விடுங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க சார். நீங்கள் யார், உங்கள் பேர், சார் கூட எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 2006 வந்தோம். 2008 நினைக்கிறேன். சரி ஓகே சார். 2008னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2010 25 17 வருஷமாக தெரியுது சார். 17 வருஷமாக தெரியும். சரி ஓகே சார். வணக்கம் சார். நான் ராஜ்குமார் செல்வஜிபிலி ஸ்கூலோட பிரின்சிபல். மோகன்ராஜ் சாரோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 2008லேருந்து சார் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரோட்டரிக்கு கூப்பிட்றப்போ எந்த தைரியத்துக்கு சார் வந்தீங்க? அது ஒரு தைரியமே இல்லை சார். சார் கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக இன்விடேஷன் ரெடி ஆகிடுச்சு. ரோட்டரி ஸ்கூல் இனாகிரேஷன் இன்விடேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதில் என் பேர் வாட்னி சார் பேர் போட்டிருக்கு, ராஜா சார் பேர் எங்களுக்கே தெரியாது. என்னப்பா நீங்கள் எப்போ போக போகிறீங்க? எங்கே மேடங்கிறேன், ரோட்டரி கிளாஸ் ஸ்கூலுக்கு போக போகிறீங்களாம்ல, எப்போ போக போகிறீங்கிறாங்க. நாங்கள் அப்படி ஒன்றும் இப்போ இல்லை மேம், சொல்லியிருந்தாங்க மேம். அதான் நேம்லாம் போட்டாங்க. அது எப்படிப்பா சரி வரும்? இந்த ஸ்கூலில் இருக்கீங்க, அங்கே போகிறீங்கும் போது சார் கூப்பிட்றாங்க. போகிறோம். அங்கே ரோட்டரி கிளப் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் ஜல்லியெல்லாம் கொட்டி கிடக்கு, வேலை நடக்குது, ஒர்க் பண்ணியிருக்கு. என்ன சார் உட்காருங்கன்னா அங்கே மணலில் உட்காந்து பேசுகிறோம். என்ன சாருங்கிறேன், 2 பேரும் போயிட்டு கிளம்பி வாங்குங்கிறாங்க. இல்லை சார், திடீர்னு எப்படி சார் பசங்களை விட்டு வர முடியும்? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடியா இல்லைங்கிறேன். எங்கள் சொல்கிறேன். அப்புறம் பேர்லாம் போட்டாச்சு. அப்புறம் வரேங்கிறேன். போய் முதல்ல கிளம்பி வாங்கினோன்னே மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு ராஜேஷ் ஸ்கூலுக்கு போகிறோம். போயிட்டு எங்கள் புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே வந்து மேம் நான் வெளில கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே சொல்கிறீங்களா? இல்லை மேம் ஸ்கூலை விட்டு போகிறோங்கிறோம். என்ன சொல்கிறீங்க? இல்லை மேம் அர்ஜென்ட் வேறு ஒன்றும் வழியில் மேடம் தப்பாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசிடென்ஸ் எழுதி டேபிளில் வச்சுட்டு வந்தேன். நான் தான் இன்னிய வரைக்கும் அந்த ஸ்கூல் பக்கம் போகல. அதான் நான் உண்மையில் ஆக்சுவலாக தான் நடந்துச்சு. அதில் உங்களுக்கு வருத்தம். ஏன்னா அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இது நம்ம ப்ரௌடுக்காக சொல்லலை. பட் ஆனால் அந்த வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் 11th 12th ஆரம்பிக்கும் போது 10th எங்கிட்ட படித்தாங்களே, அங்கே 10th படித்தாங்கல்ல, அந்த பசங்க நிறைய பசங்க 11th பசங்க ஜாயின் பண்ண பசங்க நம்மள்ட்ட 12th இங்கே என்ன பண்ணிட்டாங்க, இங்கே 70-80 பசங்க நம்மளை டிபெண்ட் பண்ணி வந்துட்டாங்க. ரெக்ரெட் பண்ணிருக்கீங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ஏன்டா வந்தோம் அப்படின்னு? அப்படிலாம் ஒன்று சார். நம்ம வந்து எங்கே இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கும்ல. இன்றைக்கி நவம்பர் 2 2014 இந்த ஸ்கூலுக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 114 ஸ்டூடெண்ட்ஸோடு வந்தோம்னு வச்சுங்களேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2500 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்றைக்கி எவ்வளோ டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம், எவ்வளோ இன்ஜினியர் உருவாக்கும், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிட்டோம். அதனால் அது அந்த வருத்தம் இல்லை. ஏன்னா இங்கே நம்மளுடைய ரோல் வேறு. காரைக்கால் ரேடியோனா அது 100.3பா. 100.3. அந்த மாதிரி எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது செட் ஆகிறவங்க கூட மட்டும்தான் நான் பேசுவேன். எப்படி இந்த பார்ட்னர்ஷிப் நீடிக்குது இவ்வளோ நாள் உங்களுக்கு மோகன்ராஜ் சார்? உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஜுகேஷனில் அகாடமிக் சைடில் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாண்டிங் உண்டு சார். என்னென்னா இப்போ சார் வந்து யார் கூட இருக்க முடியுமோ, சார் யாரை கூட வச்சுங்களோ அந்த வாய்ப்பு சரியில்லவங்க முடியும். அதாவது உதாரணத்துக்கு காலைல சார் கால் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் நாள் பிரச்சனை நடந்திருக்கும். அது பற்றி சார் கேட்குறாங்க, இல்லை சார் அந்த பேரண்ட் வர சொல்லிட்டு பேசிட்டேன்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. நம்ம என்ன சார் சொன்னீங்க, அந்த பையனை எந்த பையனா கேட்குறது சாருக்கு பிடிக்காது. அது மாதிரி இப்போ மந்தி எண்டாக இருக்குது, சார் கால் பண்ணுவாங்க, என்ன சார் இல்லை சார் பேசிட்டேன் சார் நாளைக்கு வந்துடும். அப்படி தான் சார் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் செக்யூரிட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே பிரின்ஸிபால் அடுத்த கடைசி இருக்கிறவங்க வரையும் நம்ம என்ன ஓட்டத்தை உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம்ல, அதுதான் நம்மளோட வளர்ச்சின்னு நினைக்கிறேன் நான். சார் கூட இருந்து அது எங்களுக்கு அதிகமாகிட்டனால என்னமோ தெரியல, இப்போ சார் கேட்காமலே பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு சொல்கிறோம் நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா அந்த வைப் அது வரைக்கும்னாலே தொடர்ந்து இந்த இது இப்போ இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டுகள்னாலும் போகும். ஏன்னா நாங்களுமே அதை என்ன பண்ண தயாராகிட்டோம். அதான் சார் எப்போவும் சொல்கிறாங்க, நான் உங்களாம் உருவாக்கலிங்க வளர்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை அவரெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா 2009 என் கூட இருக்கிறாரு. தம்பி எப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு நான் அவருக்கு வருஷம் வைப்போம், அவர் எனக்கு வருஷம் வைப்போம். ஃபேமிலி மாதிரி உள்ளுக்குள்ள நீங்கள் அது வந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், இப்போ பையன் ஒருத்தன் டாய்லெட் போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டு குழந்தை என்ன பண்ணுவீங்க?
கழுவி விட்டு அதை ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வர மாட்டீங்களா? இதை நான் ஒரு ஆள் சொல்லணுமாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனே கிடையாது. இன்றைக்கி இன்டர்வியூ நடக்குதுன்றது நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன். உங்கள்கிட்ட ஒர்க்கை கொடுத்துட்டேன். தப்பாக பண்ணக்கூடாது. தப்பாக பண்ணிங்கன்னா என்கிட்ட 20 வருஷம் இருந்தீங்கனாலும் நாளைக்கு இன்றைக்கி நைட்டு வேலையில் இருக்க முடியும். பர்ஸை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் சொல்கிறதா நான் கேட்பேன். அதெல்லாம் ஓகே. அது தப்பு பண்ணாத வரை அது யாராக இருந்தாலும் சரி. நம்ம எதிர்பார்க்குறது என்ன, நல்லா பாடம் நடத்தணும்னு தானே எதிர்பார்க்குறோம். வேறு என்ன எதிர்பார்க்குறோம்? பசங்களை அதேமாதிரி தரக்குறையாக பேசுறது எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு மட்டும் சும்மா தெரியும், அடிப்பேன். இந்த மரியாதை வாப்பா வாப்பான்னு விடுவேன். இப்போல்லாம் என்ன தங்க வாத்தாங்க என்ன தங்கன்னு கேட்குறேன் பசங்களை. பொண்ணுங்களை தான் ஏமான்னு கேட்குறோம். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு நமக்கு தெரியல. ஏய் என்னடா ஏடா கிளாஸ் சரி சரி பேரண்டோட தேங்க்யூ. என்னவோ நடந்துட்டு நீங்க நேரத்தில் கிளம்பிட்டீங்க. 34 வேன் இருக்குன்னா எல்லாம் தம்பி தான். அதாவது நம்ம ஸ்கூலில் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. எப்படின்னு கேட்டு எப்படி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா, எங்களை நிர்வகிக்கிறது எங்க கூட இருந்த ஆள் தான் நிர்வகிக்க முடியும். இப்போ டிரைவரு இன்றைக்கி வேன் மேனேஜர் ஆகிருக்கு. எங்கள் வரலாறு தெரியாதவங்களால எங்களை என்ன பண்ண முடியாது, நிர்வகிக்க முடியாது. இங்கேயே வேலை பார்த்தவங்க தான் பிரின்ஸிபால் ஆவாங்க. ஒரு டீச்சர் தான் பிரின்ஸிபால் ஆவாங்க. நிறையா ஏற்றத்தாழ்வுகள் நம்மக்கிட்ட நிறையா இருக்குல்லப்பா. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து பிராமின் பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. தாத்தா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், இதுமாரி கருமாதி பண்ணணும்ப்பா, நீ வந்து கொஞ்சம் வீட்டில் என்னன்னு கேட்டு சொல்லு, தாத்தாட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்ல அவங்க அம்மா 2 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்குறேன், அம்மா இந்த மாதிரி கருமாதி பண்ணுவோம் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. நான் பதில் சொல்ல, ஏம்மா என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் கேஸ்ட்டுன்னு 2-3 கேஸ்ட் சொல்லி அவங்களுக்குலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இவங்களுக்கு தான் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்படியா, சரிம்மா வாங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து உங்கள் பொண்ணை வந்து என்கிட்ட படிக்க வைங்க, நம்மக்கிட்டே எப்படி இருக்கிறப்ப அது இப்போன்னு இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அப்படி இருந்தாங்க, யார்ட்டையும் அது காமிக்க மாட்டோம். இங்கே திறமைக்கு மட்டும்தான் நம்ம ஸ்கூலில் எப்படி யூஎஸ்ஏ வளருதோ அதான் காரணம். திறமை இருக்கணும், எல்லாரையும் பிடிச்சி உள்ள ஊற்றி போட்டுருவோம், க்ரீன் கார்டு கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் இங்கே வேலை பார்க்குற விசுவாசமாக இருக்கியா, அந்த டார்கெட்னு ஒரு சீலை போட்டு உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு சம்பளத்தை கொடு, வேலையை பாரு, சரியில்லையா போயிட்டு வா, இது வெளில போய் எங்கேயாவது பார்த்துக்க, வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு சார் ராயா சார் இருக்கார், ஓஎம் சார் இருக்கார். ஐயா அது தமிழையாக்கெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டப்பா ஸ்கூலில் ஒரு 2,500 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காரு. அப்போ நான் ரோட்டரி ஸ்கூலில் லீஸுக்கு எடுத்த சமயம் என்கிட்ட வந்து ஆள் இல்லை, தமிழ் ஒரு ஆள் வெளில போயிட்டார். இப்போ நான் உடனே இன்னொரு ஆள் எடுக்கணுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் 6,000 ரூபா தரேன்னு சொல்கிறேன். தமிழையை கூப்பிட்றேன். ஐயா என்ன சொல்கிறாரு, இல்லை என்ன நம்பி பசங்க இருக்கணும், இந்த வருஷம் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். 2,500 சம்பளம் எங்களுக்கு 2010. இது அந்த சம்பளம் எவ்வளோ பெரிய விஷயன்றதுக்கு அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஐயா ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, சைக்கிளில் போகிறாரு. சைக்கிளில் பெடல் கிடையாது, தெரியலையா, அதில் ஏறி வச்சுட்டு இப்படி போயிட்டுருக்காரு. ஐயான்னு கூப்பிட்றேன், என்னை தாண்டி போய் அப்படி பிரேக் இப்படி அடிச்சு இப்படி வர்றாரு. ஏன்னா பிரேக் கிடையாது சைக்கிளில். இப்படி சுற்றி வர்றாரு. நான் 2,500 எங்கே இருக்குது, 6,000 எங்கே இருக்குது. அடுத்த வருஷம் தான் வந்தாங்க. 2010 ரோட்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக இந்தமாரி உள்ளுக்குள்ளே தூணு ஒவ்வொரு செங்கல் தட்டினாலும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவோம். ஐயா கண்டிப்பாக சார், சாவுடைய முயற்சி தான், உழைப்பு தான். இது அது வழிநிறுத்தத்து இருக்குல்ல, அதெல்லாம் முடியாது. சார் எப்படின்னா பழகும்போது எளிமையாக நண்பராக இருப்பாங்க, அதே வேலை மாட்டாங்க, அந்த இடத்துல நிற்பாங்க. எங்களே பயம் இருக்கும், இந்த ஒர்க்கு எப்படி முடிச்சு கொடுக்குறது. வேலை வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, நட்பு வேறு. அதே மாதிரி லீவ் நாள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் இந்த சம்மர் லீவ் வரும். இப்போ எல்லா வீட்லையும் பணம் வாங்கிட்டு மாம்பழம் வாங்கிட்டு பையன் ஒரு ஓனாக இருந்து அது செய்யணும் அவசியம் கிடையாது. அதுமாரி எங்களுடைய வேலை அவங்க டவுட் வராது. மற்ற மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க, எப்படி இருக்காங்க, இவங்களோட வேலை எப்படி இருக்காங்க, உங்களோட வேலை எப்படி இருக்காங்க. கூட எங்களுக்கு சேர்ந்து 10 வருஷம் இருந்ததுனால ஒவ்வொருடைய வாதியை பற்றி கரெக்டாக சார் சொல்லுவோம். ஒவ்வொரு பசங்களை சொல்கிற மாதிரி வாதியை பற்றி ஐயா தெரியும் உங்களுக்கு. அதனால் அந்த ஒரு விசுவாசம் தான் எங்களுக்கு வரைக்கும் வேலை ஓடுறதுக்கு காரணம். அதனால் எங்களுக்கு அந்த ஓய்ப்படிக்க எண்ணம் வராது. அது நைட் 10 மணி 12 மணி இல்லை, அப்படியே வேலை போயிட்டு இருக்கு. ஸ்கூல் ஒர்க்கும் போயிட்டுருக்கோம். ஐயா இல்லை சீக்கிரமே போயிருங்க ஐயா. இல்லை எந்த ஸ்கூல் போகிறீங்க, அதை எடுத்து போகிறீங்க. இந்த இல்லை முன்னாடி என்ன பண்ணுவோன்னா 10 மணி ஆகும். அது தம்பிக்கு தெரியும் உங்களுக்கு. தம்பி ஏரி குச்சியில் ஓடக்கெல்லாம் உண்டு. ஏரி குச்சி கரண்ட் கட் ஆகும். கரண்ட் கட் ஆகும்போது போகலாம்னு சொல்லுவோம்.
சரி ஐஎஸ் அனுப்பி மணி ஆகிட்டே இருக்கும் அவ்வளோதான். எல்லாம் செருப்படு போது கண்டு வந்துடும். எங்கே உட்கார வைக்க போகிறாங்க அவங்களாம் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எஜுகேஷனில் உங்களுக்கு. உட்கார 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 உட்கார. டீசல் பில்லு கணக்கு என்ன தம்பி ஆச்சு? தன்னுடைய அனுபவம், எதையும் ஆழ்ந்து கூர்ந்து நோக்கும் பார்வை, பிரச்சனைகளை இடர்களை லாவகமாக களைந்து முன்னேறுவது, இதன் மூலம் ஒரு தனி சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்துக்கு உகந்த மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முழு அதிகாரம் அளித்து இந்த 3 பள்ளிகளையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் மோகன்ராஜ் அவர்கள். அதாவது ஏஜ் வந்து 71 வயசு எனக்கு. அதாவது வந்து 72 73 ஓல்டு எஸ்எல்சி, 74 75 பியூசி ஏவிசி காலேஜ். அதாவது வந்து செக்யூரிட்டிங்கிற வேலைக்கு என்ன கேட்டிங்களா, இங்கே கண் இப்படி மட்டும் பார்க்கப்படாது, 4 பக்கம் கண் பார்க்கணும். அதுதான் வேலையை. 2017 ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்னென்ன சேலஞ்சஸ்லாம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? பிரச்சனை என்னென்ன பிரச்சனைகள்லாம்? பிரச்சனை என் வாய் தான் எனக்கு பிரச்சனை கொஞ்சம். ஓகேங்களா, நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அந்த மைண்டில் அந்த இதெல்லாம் நடந்துக்க மாட்டேன். விளையாட்டுத்தனமாக நடப்பேன். அது சார் நிறைய மெருகேற்றி இதுமாரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி 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 திட்டி கொண்டு வந்துட்டாங்க. நான் ரொம்ப டென்ஷன் நான் பார்த்தேன். சாருக்கே பிடிக்காது அது. இல்லை நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆர்ஜின் ஒன்று இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம பார்வை இருக்கணும். தவிர அவன் செஞ்ச தப்புக்கு பிடி போனீங்கன்னா அதை உங்களால் புரிஞ்சு அதை நீங்கள் தப்பாக தான் பேசுவீங்க. சார் பொறுத்த வரைக்கும் யாரையும் இருந்தாலும் அவங்கள பொதுவாக திட்ட மாட்டாங்க, அவங்க செய்கிற வேலையை தான் திட்டுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா கடந்து போயிடலாம். இங்கே வந்து மைண்டு தான் முதல்ல முக்கியம். எப்படிங்க? அப்புறம் நாலேஜ். ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு கரெக்டாக, அதாவது என்ன ப்ரொசீஜரில் இருக்குமோ அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லை இவ்வளோ கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணுறீங்களா? அது வந்து அதாவது இங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிறது வேலை இல்லை, சொல்லாமல் செய்கிறது தான் வேலையை. புரியுதுங்களா? அதாவது இப்போ நீங்கள் இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் வேலையே கிடையாதுங்க. சார் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அதை செய்யணும்னு நினைப்பாங்க. நம்ம சொல்லாமல் செய்யணும். சாருக்கு பிடிக்கிறது அதனால தான். உங்களை ரொம்ப பிடிக்குமா? சாரே சொல்லுவார், தருமானே கேட்டு பாருங்களேன் எப்படி பிடிக்குன்னு சொல்லுவார். ஆர்மா கட்ட போட்டாருமா. ஒரு செக்யூரிட்டி வேலைன்னா அந்த செக்யூரிட்டி டிக்கெட் தான் எடுத்தால் தான் அது கரெக்டாக நடக்கும். வர்றதுக்கு முன்னாடி எப்பா காலைல எத்தனை மணிக்கு வந்துடணும், நீ இந்த வேலையை நீ செய்யணும், இதை நீ பண்ணணும், அத்தனை மணிக்கு கதவை திறக்கணும்னு கரெக்டாக சொல்லுவார். ஒரு ஆயமானா ஆயமாக வச்சு தான் எடுத்தாகணும். வெளியிலேருந்து ஒரு ஆளை ரெக்கமெண்டேஷன் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா, இப்போ நானே சொல்கிறேன் உங்கள் ஸ்கூலில் அம்மா இந்தமாரி ஒருத்தவங்க வருவாங்கம்மா வேலைக்கு எடுத்துங்கன்னு. இப்போ அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க? அதை எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஆள் இந்தமாரி பண்ணிட்டாங்க, இது நமக்கு தேவையா? நிர்வாகம்னா நிர்வாகமாக இருக்கும். உன்ட்ட பொறுப்பை கொடுத்துனா கேள்வி மட்டும் தான் நான் கேட்பேன். நீ என்ன கேள்வி கேட்கக்கூடாத அளவுக்கு நான் நடந்துக்கணும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டம்தான். சில நேரங்களில் பெரிய மனுஷங்க நிறைய பேர் கொஞ்சம் வருத்தப்படுறது இந்தமாரி சூழல்லாம் இருக்குது. நிறைய வருத்தம் இருக்குது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லைன்னா இந்த கரெக்டாக கட்டமைப்பு போகாது. நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணதுலேருந்து லேட்டாக வந்ததே கிடையாது. எங்கள் சாருக்கு லேட்டாக வந்தால் பிடிக்காது, லீவ் எடுத்தால் பிடிக்காது. அவங்க 2 பேரும் வராங்க. அதனால் நான் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் லேட் ஃபார்ம் சைன் வாங்கினதில்ல, நான் லேட்டாக வந்தது. அந்த பையன் கேட்பாச்சு, அவங்க 3 பேருக்குமே சைன் வாங்கிட்டேன். 3 பேர் அனுப்பிச்சி விட்ருங்க, அவங்க கையில் கொடுத்து விட்ருங்க. இல்லை அவங்க வந்து அவங்க கையில் கொடுத்துருங்க, அவங்க கேட்டில் கொடுக்க சொல்கிறேன். நான் வந்து 2021 ஜாயின் பண்ணேன். இது வரைக்கும் நான் லேட் வந்ததில் சார்ட்டு போய் சைன் வாங்கினதில்லை. அதுமாரி தான் எங்களெல்லாம் ட்ரைன் பண்ணி வச்சுருக்காங்க. சார் வந்து இந்த இடத்துல இதை கேட்பாங்க, இதுதான் அடுத்தது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நடந்துப்போம். அது சார் சொல்லாமலே நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, நாங்களும் அப்படி நடந்துப்போம். வர பேரண்ட்டுமே சொல்லுவாங்க, இப்போ என்கிட்ட கேட்குறாங்க பிரின்சிபல் சார்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், இது மாதிரி பர்மிஷன் கேட்கணும், இல்லை லீவுக்கு கேட்கணும், இல்லை ஃபீஸை பற்றி கேட்கணும்னா, நான் சார் சொல்கிற பதில் நாங்கள் எல்லோரும் சொல்கிற பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை பேரண்ட்டே சொல்லுவாங்க, இப்படி உங்களை சார் உங்களை இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஞாபக சக்தி உழைப்புனால வரும். உழைப்புனால ஞாபக சக்தி வரும். அது வேறு. இதான் டெய்லி வேலை பார்க்குறாங்க, இது என்ன பெரிய விஷயம்? ஏன்னா நான் என்ட்ரன்ஸில் நிறைய பேரண்ட்டை பார்த்துருக்கேன், நிறைய இஷ்யூஸை பார்த்துருக்கேன். வெளில வரும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக அவங்க கோபமாக வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த பேரண்டா பையன் வந்திருக்கானா, அவனை அழைச்சிட்டு உள்ளே வாங்கலாம். யாரை சொல்கிறீங்க? அப்படியா?
சரி பார்த்துக்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ அதான் சார் சொன்னாங்க, அவன் படிச்சிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக சார், என்கிட்டயும் சொன்னாங்க. நானும் அதான் சொன்னேன், இது ஒன்றும் எப்போ நான் அடுத்த வருஷம் எழுதி பாஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னப்பா இந்த வருஷத்துக்குள்ளே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. என் பையனை எல்கேஜி 2 வருஷம் படித்தான். பெரியவன் என்ன காரணம், அவன் ஸ்லோவாக இருந்தான். 2 வருஷம் படிக்க வச்சேன் சார் எல்கேஜியை. நான் ஒரு டீச்சராக இருந்தால் அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுல்ல. அந்த 26 லெட்டர் எழுத தெரியல அவனுக்கு. சரி, அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா இல்லையா? கொஞ்சம் இதாக விளையாடலாம்ல. நீ விளையாடக்கூடாதா? அதான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம் சார், அதுதான் நல்லா கொண்டு போவோம். எவ்வளோ தொந்தியுமா அவன் தொந்தியில் வந்து நின்றுட்டு கிடக்குறான். சரி பரவாயில்ல. என்ன விளையாடுவா? அப்படியா? கபடி பிளேயரடா நீ? சரி சந்தோஷம். பெரிய விஷயம்லாம் இல்லை சார். நீங்கள் எங்கள்கிட்ட பொறுப்பு விட்டுருங்க, நாங்கள் வளர்த்து கொடுத்துட்றோம். அவன் சம்மந்தமாக எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், நான் தயவு செய்து நான் இப்போ நம்பர் தரேன், எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுங்கன்னா, ஆனுவல் டே ப்ராக்டிஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே பாட்டில் எடுத்ததில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணிச்சு, உதட்டில் லைட்டாக கிழிச்சிச்சு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இங்கேருந்து வந்து வாசலில் நின்று உடனே ரிசப்ஷனில் சத்தம் போட்டோன்னா கிளாஸ் டீச்சர் போய் பேசியிருக்காங்க. கிளாஸ் டீச்சர் சண்டை போடுறாங்க, இன்சார்ஜ் மிஸ் போடுறாங்க, அவங்களையும் திட்டுறாங்க. பிரின்ஸால் சார் பேசுகிறாங்க, பிரின்ஸாலையும் திட்டாங்க. ஏண்டா ஒன்றால் பிரின்ஸால் பாட்டு வாங்கி, கிளாஸ் டீச்சர் பாட்டு வாங்கி, இன்சார்ஜ் மிஸ் பாட்டு வாங்கி, நானும் பாட்டு வாங்கிட்டேன் அந்த அம்மாட்ட. என்னடா அப்படி இருக்கேன்னு அதுலேருந்து அக்க போரே குறைச்சிட்டோம் சார். நாங்கள் செஞ்சால் சரியாக இருக்குன்னு நம்பினீங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். கேள்வி கேளுங்கன்றேன். சரியில்லைன்னா ஒரு விஷயத்தை என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுவோம். பட் ஆனால் நாங்கள் போகிற பாதை உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு புரியாது. எதையுமே நீங்கள் இல்லை சார், இது இங்கே பாருங்கள் சார், ஒரு டீச்சர் நடத்துகிற ஸ்கூலு சார், நிர்வாகிலாம் கிடையாது. நம்ம இங்கே யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். நம்ம கீழேருந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃப்ரீயாக இப்போதைக்கு போங்க. இப்போ எங்கள் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இல்லை சார், செஞ்சுருவோம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உள்ளே போயிட்டு வரும்போது அவ்வளோ ரிலாக்ஸாக வருவாங்க. அது சாரால தான் முடியும். வேலை பார்க்குறதுல வந்து எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும் எனக்கு. அதனால எங்களால் வேலை பார்க்க முடியும். டக்குன்னு இப்போ சாரே பிரின்சிபல் சார் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, ஒரு பேரண்ட் எமர்ஜென்சியாக வராங்க, ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது நாங்கள் சாரோட பெர்மிஷனுக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ண மாட்டோம். அடுத்தது யார் அவங்கள மூவ் பண்ணி டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா அந்த இடத்துல அந்த சீனில் நேரடியாக பார்த்தது அவங்க தான், அவங்களுக்கு தான் அது தெரியும். நீங்கள் ரூமில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இதுக்கு ஆர்டர் பண்ண முடியாது. எனக்கு பிரச்சனை இல்லாமல் இது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதை விட்டு நான் சொல்கிறத நீ செய், நோன்ற வார்த்தை வந்தாலும் அந்த இடம் உருப்படாது. அது இங்கே எல்லாத்தையுமே இருக்குப்பா. பாருப்பா, இப்போ எனக்கு ஃபோன் 2-3 தடவை அடித்தாங்க, நான் எடுக்கலை. ஆனால் அவங்க வேலையை முடிச்சிருப்பாங்க. ஒரு வாட்ச்மேனாக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு போயிடுவார். அண்ட் எல்லா விஷயமும் அது பாட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு மெஷின். அந்த மெஷினுக்கு லீடர் மாதிரி உட்காந்தாச்சு, அவ்வளோதான். நான் இந்த சேரில் இருக்கிறேன், நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வேலை நடக்கும். நாளைக்கு மோகன்ராஜன் இல்லைனாலுமே அந்த ஒர்க் நடக்கும், அந்த இன்ஸ்டியூஷன் ரன் ஆகும். தட் இஸ் சக்ஸஸ். சார் ஸ்கூலில் வந்து ரன் பண்ணுறது மோகன்ராஜ் சாருங்கிற ஒரே ஒரு பர்சன் தான் சார். ஆனால் அவர் வரமாட்டார். அவரோட ரூல் வந்து இங்கே அப்படியே ரன் ஆகும். அது நான் மட்டும் இல்லை, கேட்டிலேருந்து 3 ஸ்கூல்லேயும் 300 பேர் வேலை செஞ்சால் 300 பேர் அதே தான் பதில் சொல்லுவாங்க. சார் குதினா குதிச்சிடுவாங்கண்ணா. எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சார், ஒன்றுமே இல்லை, பைலான்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கூல் போனாலும் சரி தான், இதான் டைமிங், இது இப்படி தான் நீங்கள் லீவ் எடுத்த இப்படி தான்ங்கிறது இருக்கும். இங்கே பைலாங்கிற ஒரு பேப்பர் கூட கிடையாது. ஆனால் எல்லாருமே நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா 8:50க்கு வருவாங்க. ஒரு ப்ரோக்ராம்னா எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரை பற்றி பேச மாட்டாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, குட் மேனரோட வெளில போவாங்க. இன்கேஸ் வெளில போனாலும் வேலைக்கு நீங்கள் இங்கே வராங்கன்னா அவங்க ஒரு வீடு நினச்சி தான் வருவாங்க. அதுமாரி எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாலும் அவங்க வேலைக்கு பார்த்துட்டே இருப்பாங்க, அதில் தொய்வே இருக்காது. அந்த பதில் எல்லோரும் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனா நான் கரெக்டாக இருக்கிறதுனால தான். எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு ஒருத்தவங்க பேசுகிறப்ப நான் என்ன சொன்னேன், சார் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா, நீங்கள் பிரின்சிபால் சார்கிட்ட தயவுசெய்து பேரண்ட்டை போய் பேச சொல்லுங்கள். ஏன்னா அவன் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் அதுக்குள்ள முடிவு எடுக்க முடியாது, நீங்கள் அங்கே போக சொல்லுங்கள். அவரை மீறி இல்லை அங்கே இருக்கிறவங்கள ஓவர்லுக் பண்ணி நான் செஞ்சேன்னா அந்த வேலையை அப்புறம் நாளைக்கு நான் தான் செய்யணும். துணிச்சலாக அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. எங்கள் கிளாஸ் மேம் அப்பா வந்துட்டு அப்போ செக்ரட்டரி, நான் வந்துட்டு அப்போ 6th படிச்சிருந்தேன். ஃபோன் அடித்து இன்றைக்கி நாளைக்கு ஸ்கூலு பையனை அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லி எங்கள் அப்பாக்கே சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அது எங்கள் மிஸ்ஸுக்கு நான் 7th போகிற வரைக்குமே நான் யாருன்னு தெரியாது. அதுமாரி சார் பையனா எதிரிக்கும் வயிறு உண்டுன்னு நினைக்கிற ஒரு குணம் உள்ளவங்க சார். அவங்க கூட இருக்க எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்கண்ணா, யாருக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இப்போ என்னை பொறுத்தவரை நான் அப்படி பார்த்தேன்னா எல்லா விஷயங்களையும் என்னை வச்சு தான் பார்ப்பேன். பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட எதிராளிகிட்ட நான் நிறையா கொடுத்தா வாங்கி பண்ணேன். இப்போ உங்கள் மனசும் அப்படி தானே இருக்கும்.
அப்போ எதிராளியை கஷ்டப்படுத்துறது நமக்கு வந்து அது பிடிக்காது எல்லா விஷயத்துலையுமே. என்ன அது இன்னும் கேட்டிங்கன்னா, நீலாவணத்தில் மாவட்டம் எந்த மாவட்டத்திலுமே 1ஆம் சேலரி போட்ட சரித்திரமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே 5ஆம் 6ஆம் தான் பேமெண்ட்டே போடுவாங்க. 31ஆம் சாயங்காலம் இந்த ஏறிடும் பணம். அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? என் பேர் ஜான்சன், நான் பத்திரிகையாளராக இருக்கிறேன். நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான சம்பளம் கொடுக்குறாங்க? சம்பளம் போதுமான அளவு இருக்காங்க? சம்பளம்னா அதிகமாக வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலெலாம் தாண்டாது. ஒரு சாதாரண 10,000 ரூபாய்க்கெலாம் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் நடத்துறது அவங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கெல்லாம் கொண்டுட்டு போக முடியாது. 2017 ஜாயின் பண்ண பிறகு எனக்கு சேலரி வந்து 6 ரூபா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாரே பார்த்துட்டு என்னோடய வேலையை திறமையை பார்த்துட்டு 2வது மாதத்துலேருந்து எனக்கு 7,500 கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து 15,000 ரூபா சம்பளம் வாங்குகிறேன், டபுளாக வாங்குகிறேன். நான் வரும்போது இப்போ சம்பளம் வந்து எனக்கு 12,000. இன்றைக்கி நான் 3 வருஷத்தில் ஒரு 30,000 கிட்டத்தட்ட வாங்குகிறேன். கோவிட் இருந்துச்சுல, ஆமாம் கொரோனா, ஆமாம், அந்த டைம் கரெக்டாக 6ஆம் தேதி சம்பளம் போட்டாங்க. தனியார் பள்ளிகளில் வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து வேலை இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்து மீன் வியாபாரம் எல்லாமே பண்ணாங்க. போய் தரங்கம்பள்ளியில் போய் மீன் வாங்கி சில பேர் வந்து தெருவாக பூ விற்றாங்க. அப்போ வந்து சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க பள்ளியில் வேலை செய்கிற எல்லா ஊழியர்களுக்கும் முழு சம்பளம் கொடுத்துருக்காரு. அது கேட்டோடனே அது ரொம்ப நம்மளுக்கு இதாக இருந்தது. ஃபுல் வேஜஸ். ஏன்னா இப்போ வந்து தனியார் பள்ளியில் போய் வேலை செய்கிற ஆசிரியர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அவங்களெல்லாம் எப்படி நடத்துகிறாங்கன்னு. ஆனால் சார் வந்து அவருக்கு வீட்டில் போனால் பேசிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தா அவங்க ஸ்டாஃபுங்கெல்லாம் வந்து இவர் அண்ணன் தம்பி போலயே வந்து பழகுறாங்க. இந்த ஸ்கூலில் மற்ற நிறுவனத்தை விட இந்த நிறுவனத்தில் என்ன நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைய வரைக்கும் என் சார் வந்து எனக்கு பேர் சொல்லியே கூப்பிடுதல். நியாயமான இருக்கிறாங்கன்னா வாங்க போகணும். யாரையும் மரியாதை வாப்புன்னு சொல்லுவாங்க, இடத்துல சொல்லுவாங்க, சொன்னால் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா சாருமே என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அந்த ஒரு அதாவது மற்ற இடத்த விட இந்த எனக்கு மரியாதை கிடைக்குது. சார் ஒரு சேர்மன் வந்து சாரி கேட்கணுன்னு அவசியம் கிடையாது சார். சாரிம்மா சொன்னேன் வரல, அது கேட்கணும் அவசியம் இல்லை. அம்மா வர முடியல அவ்வளோதான் சொல்லலாம்ல, அது கேட்கணும், அதை விட மாட்டாங்க. சாரிம்மா வர முடியல இதுதான் சொல்லுவாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாங்கண்ணா, எல்லாரையுமே ஈக்குவலாக பார்க்குறது. சார் என்னிட்ட மெயினாக சொல்கிறது என்னென்னா, நமக்கு மேலே யாரும் கிடையாது தம்பி, கீழே யாரும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணும். ரெஸ்பெக்ட் சார், அதுதான் சார் ஒரு பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளை மதிக்கிற மரியாதைக்கான அவுட்கம் தான் சார் இது. சுயமரியாதை இருக்குல்ல, அது ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கணும்ல, அதை வந்து சார் அதிகமாகவே கொடுக்குறாரு. அவங்க கொடுக்குற பையில் கூட அண்ணன் தான், ராஜமாணிக்கம் அண்ணன் தான் எழுதி கொடுப்பாங்க. உங்களே இப்போ நான் வந்து சார் ரொம்ப நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஹர்ட் பண்ணாலுமே அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதே நான் செய்கிறேன்றீங்களே சார், அந்த மேஜிக்கு. யாராக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சோஃபாவில் அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு தான் பேசுவாங்க. மனுஷனை மதித்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருப்பா. சாமி அவங்கள்ட்ட அந்த வேலையை கொடுத்துட்டோம்மா சாமி, அவங்க இன்னும் நல்ல ஜீரணமாக பண்ணுவாங்க. நம்மளோட அவங்க வேலைக்கு உள்ள ஊதியத்தை நம்ம கொடுத்துட்டோம். அது செய்யும்போது நம்ம வந்து அதோட தாண்டி தான் செய்கிறதுக்கு தோணும் நம்மளுக்கு. என்னை நம்பி ஒரு 350 ஃபேமிலி இருக்குது, 350 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்கள பத்திரமா பார்த்துட்டா, அதாவது யாரும் போய் நாட்டெல்லாம் திருத்த வேணாம், அவன் வேலையை அவன் வீட்டில் ஒழுங்காக பார்த்தா போதும். அவங்க ஹஸ்பண்ட் செய்யும்போது வீட்டில் வந்து இவ்வளோ செய்யக்கூடாதுன்னு தடுக்கிற ஃபேமிலியும் உண்டு. ஆனால் சார் 10 ரூபா செய்யணும்னு நினச்சா மேம் வந்து 15 ரூபா கொடுங்க, அது எப்படி அவனுக்கு 10 அப்படின்னு சொல்லி கூட கொடுக்குற ஆள். அதனால தான் சாருக்கு மெயின் பலமே எங்கள் மேம் தான். மேமும் 2 பசங்களும் அதேமாரி தரமான பசங்க. எந்த ஒரு கர்வம் இந்த சாரோட எங்கள் ஸ்கூலு அந்த கர்வமே இல்லாது, அண்ணன்னா அந்த மரியாதையோடு இருப்பாங்க. எங்களை ஓனர் பசங்கன்னு நாங்கள் சொன்னிக்கிட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி தற்பெருமை மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு அது பிடிக்காது. எப்போதுமே சொல்லிக்கிட்டே இல்லை, சின்ன வயசுலேருந்து எது யார்ட்டுமே சொன்னதே கிடையாதுண்ணா. கோயிலுக்கோ இதுக்கோ வந்துன்னா எப்படின்னா அவர் பேர் நட்சத்திரம் சொல்ல மாட்டாங்க. பட்டு 3 பாடசாலை 3 ஸ்கூலு, இகே பேஸ் ஸ்கூலு, சில்வர் ஜூப்ளி ஸ்கூலு, டார்கெட் குரூப் நாமாந்த சியானம், அதே தான் சங்கல்பமும் அதே தான், அபிஷேகம் கொடுத்தாலும் அதே தான். இந்த சிப்பந்திங்களுக்காக தான் ஒரு பிரார்த்தனை. எல்லா மாணவ மாணவிக்கும் சிப்பந்திங்களுக்கு இவங்களுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சார் வந்து அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே. இந்த 350 பேரும் அந்த அவதார் படத்தில் வர்ற மாதிரி எல்லாம் மந்திரம் சொல்கிற மாதிரி தான், கட்டி பிடிச்சிட்டு ஒரே விஷயம் சொன்னால் நடக்கும். இங்கே தொட்டா அங்கே ஷாக்கடிக்கின்ற மாதிரி எல்லாரோட கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் தான் அது ஜெயிக்கும். இது வந்து இப்போ நீங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மாற்றலாம் தம்பி நம்மளால். ரியல் இப்போ டூர் 14 பஸ்ஸில் போகிறோன்னு சொல்கிறோம்ல, ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வராது. இது
இது சத்தம் இல்லாமல் இருக்குன்னா வீட்டில் இருப்பேன், அவன் இங்கே வர போகிறான். நீங்கள் சொல்லிடுங்க. ஆமாம், டிரைவர்கிட்ட சொல்லிவிடுவேன். அவன் என்ன சொல்கிறாலும் எல்லாமே செஞ்சு கொடுங்க. அவன் எதுவும் சேதாரம் பண்ண மாட்டான். சேதாரம் பண்ணால் நாங்கள் வந்து அதுக்கு பொறுப்புன்னு சொல்லுவோம். ராணுவ பாட்டேன் எங்களை வெளியே விட்டுங்க, சரி கண்டிப்பாக நாங்கள் மேலே உயர்லாம் இருக்குது, கை வைக்க வேணான்றீங்க, கொஞ்சம் பார்த்துக்கு இடிச்சுக்காத, மேலே இடிச்சுக்காத வரும்டா. என்ன ரீசன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது, பாக்கி எது வேணாலும் நீ பண்ணலாம். பொண்ணுங்களை கிண்டல் அடிக்கக்கூடாது, அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. மற்றபடி பஸ்ஸில் நீ ஜட்டியோட உட்காந்துரும், உன்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கெட்ட பழக்கம் வந்து பண்ணக்கூடாது. தம் அடித்தான் தண்ணி அடித்தானா நொறுக்கிடுவோம், அப்படியே விரட்டி விட்டு அப்படியே ஓடு, எங்கேயாவது ஓடு, என் பின்னாடி வராதுன்னு. இதெல்லாம் பேசிக்காக பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். டார்கெட் பைலிகரா சாப்பிட்டியாடான்னு கேட்பேன். பார்த்தானா நம்ம பையன் இல்லை. இல்லை சார் சாப்பிட்டோம் சார், இல்லை சாப்பிடல சாப்பிடுவா. ஏங்க சார் கூட்டம் பெருசு. ஏதாவது சார் இஷ்யூஸ் ஏதாவது ஏல ஒரு பையனுக்கு மூக்கில் அடி. சரி ஓகே. பி சார் பி ஏதாவது இஷ்யூ சார்? 2 பசங்க அந்த அலர்ஜி மாதிரி அது ஊசி போடணுமான்னு பார்த்து. இல்லை நல்லா ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு சார். இல்லை ஊசி போட்டு பார்த்துங்க. அர்த்தமாக தான் இருக்குது. இன்னும் தெரியாமல் இருக்கும் சார். 2 வருஷம் ஆகிட்டு பார்த்து 2 வருஷம் ஆச்சு. போன வருஷம் எல்லாரும் எறணாகுளம் போட்டு ஹெச்ஐ வரல. ஹெச்ஐ வாங்க എടാ ടി ടി ചെക്കിഞ്ചോ എബി സി ടി ചെക്കിഞ്ചോ ടി ടി கண்ணா ரூம் போயிட்டேன்னா பாத்ரூம் வெளியே சுவிட்ச் இருக்குது. ஓன் பண்ணி விட்டா 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஹாட் வாட்டர் வந்துடும். ஓகே, ஓன் பண்ணி விட்டுருங்க எல்லா ரூம்லையும். ரூமுக்குள்ள நல்லா என்ஜாய் பண்ணிக்க, எதுவும் உடைக்காம இருந்தால் போதும். ஓகே, தூங்கலாம் பரவாயில்ல, என்ஜாய் பண்ண வந்துருங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போயிட்டு சார் கூட டின்னர் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி இருக்கு, பரோட்டா இருக்கு, கீ ரைஸ் இருக்கு, சிக்கன் கறி இருக்கு. ஆர்டர் பண்ணுங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எங்க சாப்பாடு எங்க எடுத்து சாப்பிடுவோம்? பையனுக்கு உடம்பு இல்ல. அப்படி யாருக்கு? சபரி கொஞ்சம் சாப்பிடு. கேளு. அதுல அவரே அத பாரு. ஆட்டி போடலாம். ஆட்டி போடு. அஸ்டிலே. எப்படி இருக்க? திருவிழா மாதிரி இருக்கு. பெருவிழா இருக்கானுங்க.
சாப்பாடு பேய் பிசாசு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது 1.5 மணி நேரம். அதான் நம்ம எல்லாம் நம்ம தம்பிங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க 10 வருஷமாக வர்றோம்ல. சார் கஸ்டமர் மாதிரி இல்லை, அவர் வேற ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ரொம்ப நமக்குள்ள ஒரு ஆள் மாதிரி இருக்குது, நம்ம ஃபேமிலி மாதிரி ஒரு ஆள். நம்ம கீழே இருக்கேன் பாருங்க, குழந்தைங்க கீழே இருக்குது, இந்த ஃபஸ்ட் செகண்ட் இருக்குது பிள்ளைங்க. தம்பி சாப்பாடு நல்லா இருக்கணும், அதே மாதிரி ரூமு அந்த குறை இருக்கக்கூடாது. இப்போது 8 மணிக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 7:30 வண்டி உள்ளே வந்துடணும் எல்லாம். அந்த மாதிரி இல்லை, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எல்லா விஷயத்தையும். அவர் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துடுவோம் பிள்ளைக்கு. அந்த எல்லா ரூம் ஒரு வாட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸே வருவீங்க. அவர்கிட்ட கஸ்டமரை பார்த்துட்டு பிஹேவ் பண்ண முடியாது. எத்தனை மணிடா படுத்துக்க நைட்டு? இந்த படம் பார்த்தீங்களா? டான்ஸ் தான், ஃபுல் டான்ஸா நீங்கள்? சரி. முடிச்சியாடா? நான் ஒரு 5 நிமிஷமாக இருக்கு. எடுத்தாச்சு. சாப்பிட்டீங்களா? என்ன சேட்டை காமிச்சிருங்க. எப்போ பேசாதீங்கடா, முடிச்சிடுறாரு. இந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் உண்மையிலே இப்போ நீ இதுக்காக எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆன டூர் போகிறதுக்காக? சத்தமா புரியல? எக்ஸாமுக்கு தான் நாங்கள் கஷ்டப்படணும், இதுக்கு நீங்களே ரெடி ஆகிடுவீங்க எல்லாத்தையும். அதான் சந்தோஷம். ஊட்டி ஃபுல்லாக காசை கொடுத்துருப்பீங்க, மாயரம் ஃபுல்லாக காசு கொடுத்துருப்பீங்க. சரியா இல்லை? எங்கள்கிட்ட தான் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் சில்வர் டூப்னு சொல்லிட்டு மாயரம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷம். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம ஸ்கூலில். கதை ஏய் இருப்பா, பேச வந்த விஷயம் மறந்துடும். ஒரு ஃப்ளோவில் போகுது. இருக்கா என்ன சொன்ன கடைசியா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சொன்னேன். ஜென்ஸ் லேடிஸ்லாம் கிடையாது. திறமை இருந்தால் யாருக்கு வேணாலும் எந்த பொறுப்பு வேணாலும் கொடுப்போம். ஏன் அதாவது நிறைய பேர் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அழைச்சிட்டு போயிட்டு சத்தம் போடாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வர்றேன்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற ஒருத்தவங்களும் அவங்கவுங்க பொறுப்பை ஒழுங்காக செய்வாங்க. எங்கள்கிட்டேருந்து நீ நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அதில் எந்த பொறுப்புக்கு போனாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம எங்கேருந்து வந்த விஷயத்தை என்ன பண்ணிடக்கூடாது எப்போதும். என்னப்பா தூக்கம் வருதா? மழை பெய்யறப்ப தூங்குறீங்களா? யார் நிறுத்தணுமா? ஏன் கத்துறப்பா? இருக்கா ஒன்றும் இல்லை, ஒன்றும் வாங்கலை. வழக்கமாக டீ தூளும் ஒரு என்ன பண்ண ஒரு சாக்லேட்டும் வாங்கி வச்சுருக்கோம். அதை கொடுத்து அனுப்ப போகிறோம். சரோஜா தேவி கர்ச்சிப்பு
ரைட்டு பார்த்து தம்பி கீழே அந்த டீத்தூள் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? சாக்லேட்டா? ரைட் 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 இந்தாங்க. மோகன்ராஜ் சார் போல் எல்லாருமே நடத்துனாங்கன்னா தனியார் பள்ளிகளுமே நல்லாயிருக்கும். அதே போல் வந்து அதில் வேலை செய்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் இந்த உலகத்துக்கு இந்த மனசுக்குள்ள இடம் இருக்குதா? உலகத்துக்கே இருக்குது. அதுதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் இதுக்குள்ளக்குள்ள இடம் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? இவர்கிட்ட டார்கெட்ட வந்துட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக கூட நம்மளுக்கு மனசு வராது. இப்போ இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் எங்கே கேட்டாங்கன்னா டார்கெட்ஸ் கூட அங்கேயே வேலை பார்க்குறீங்க. ஆமான்னு சூப்பராக இருங்க. அது மோகன்ராஜா அப்படின்னு சொல்லி சூப்பராக இருங்க அவர். எனக்கு வந்து மோர் தென் அ டீச்சர் இஸ் அ குரு. ஆகையனால அவர் வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. அவர் குருன்றவங்களுக்கும் டீச்சருக்கும் வித்தியாசம். டீச்சர்னா சப்ஜெக்ட் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. குரு தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பாங்க. எனக்கு வந்து அப்பா கிடையாது சார் 3 இயர்ஸில். பட் நான் வந்து ஒரு ஜென்ஸுக்கிட்ட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக கிரேட்ஃபுல்லாக நினைக்கிற ஒரு பர்சன் இருக்குல்ல சார். எப்போதுமே உங்களை சாரும் கூப்பிட்றத எங்கள் அண்ணன் அவங்க அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் இன்ன வரைக்கும் இருக்கோம். சாரு கூட எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறது இல்லை. அது என்னோடய மரணம் மட்டும்தான் சார்ட்டேருந்து அவங்கள பிரிக்கும். சாரை பிடிச்சிக்கிட்டால் நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். இறக்கி விட மாட்டார், ஏற்றி தான் விடுவார். இப்போ சில்வர் ஜூப்ளி ஸ்கூல் டார்கெட் ஸ்கூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சார் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி சார் கடந்த 10 ஆண்டுகளில். காரணம் ஒன்று தான் சார், சேர்மன் சார். இந்த சென்னை பட்டணத்திற்கு தென்பாகத்தில் உள்ள பல பகுதிகள் நமது கிழக்கிந்திய கம்பெனியின் வரிவசூலுக்கு உட்பட்டு நமது அதிகாரத்துக்கு அடங்கி நடக்கவும் ஒப்புக்கொண்டு விட்டன. ஆனால் தென்னாட்டின் முழு ஆட்சியையும் நாம் அடைய முடியாமல் அதற்கு பெரும் இடையூறாக இருப்பவன் திருநெல்வேலி சீமையிலே உள்ள பாஞ்சாலங்குறிச்சியை ஆளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பது நீங்கள் உணர வேண்டிய விஷயமாகும். ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும். அந்த ஒரு நாள் அவன் பண்ண சாதனை, அடுத்தவங்களுக்காக அவன் சிந்தின ரத்தம், அவன் 100 வருஷம் மக்களோட மனசுல வாழ வைக்கும். ஆண்டவனுக்கும் மேல ஆணித்தரமா நிறைஞ்சிருக்கிற ஒரு பேர் பாஷா. பாஷா பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, வகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, அற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. ஹாப்பி பர்த்டேப்பா. பெருசாக சொல்லணுன்னா பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. ஆனால் இப்போது 12th ஆனதுக்கப்புறம் என் கூட அதிகமாக பேசுகிறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டேப்பா. அப்புறம் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் அப்பா இருக்குன்றதுக்கு. தூக்கி போட்டு நகர்த்தி ஓடிக்கிட்டே இருப்பான். இது வேற ஒருத்தன் வாழ்ந்தாண்டான்னு சொல்லணும் உலகம்.
எத்தனை மணி ஆனாலும் எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தது எவ்வளோ என்னோட அது என்னோட ஆனா பாய் மக்கா ஏற்கனவே பின்னாடி ஓட்டிட்டு இருக்கானே நீ இதுல வேற ஏற்றி விடுறது